எவ்ரி இயர் ஒரு கோர்ஸுக்கு அதோடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு தேதிக்கு அது வந்து கண்டிப்பாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான். அதுலேயுமே குறிப்பாக இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸில் உள்ள ஒரு பிரிவான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் ரொம்பவே வந்து ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கோர்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க. அது வந்து நிறையா வந்து எடுக்கிறாங்க காலேஜில். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ரீசன் என்ன, அதோடைய ஸ்கோப் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். அதோடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஃபியூச்சரில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நிஜமாலுமே இப்போது இந்த 2025 to 26 இந்த அகாடமிக் இயரில் நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நிஜமாலுமே வேல்யூபுளாக இருக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்க்கலாம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, இதில் 2 பிரிவு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், AIDSன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று AIML, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த 2ல் இப்போதைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸை பற்றி நான் உங்ககிட்ட வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷார்ட்டாக என்னால் எவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய கல்வி மினி பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, கிராஃப் பார்க்கலே உங்களுக்கு தெரியும் இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குன்னு. இதில் பாருங்கள், இந்த 2020 வந்து உங்களுக்கு கோவிட் வந்துதா, இந்த கோவிட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த டயத்தில் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு மெஷின் லேர்னிங்கே வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் அந்த 2022 2023 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாப்புலர் ஆனிச்சு இந்த டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். அதுக்கப்புறம் 2023 to 2024 பேட்ச், அந்த பேட்சில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விருப்பப்பட்டு அந்த கோர்ஸை வந்து ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ 2024 to 25 தான் ஹையஸ்ட் இன் 8 இயர்ஸ் வித் மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரம் சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ். இந்தியாவிலே வந்து அந்த சவுத்தர்ன் ஸ்டேட்ஸ்ல இருந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து இந்த லாஸ்ட் அகாடமிக் இயர்ல தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லாஸ்ட் அகாடமிக் இயர்ல இருந்து இப்போவுமே நிறைய பேர் அதில் தான் வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு வர்றாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். யாரெல்லாம் அந்த கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து 12th வந்து கம்ப்யூட்டர் மேத்தமெட்டிக்ஸ், அப்படி இல்லை அப்படின்னா பயோமேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதாவது வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லை அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி. ஸோ இந்த குரூப் வந்து நீங்கள் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கான எலிஜிபிலிட்டிஸ். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து JEE எக்ஸாம், JEE எழுதி நீங்கள் டேரெக்டாக வந்து சென்ட்ரல் லெவல் காலேஜஸ்லையும் படிக்கலாம். இல்லாட்டி தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குல்ல, TNEA, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட கோர்ஸ் வந்து தெரியும் நினைக்கிறேன். 4 இயர் கோர்ஸ், 8 செமஸ்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், AI ரிசர்ச்சர், பிஸ்னஸ், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் MTech டேட்டா சயின்ஸில் பண்ணலாம், இல்லை PhD பண்ணலாம். இது ரிலேட்டடான ஏதாவது கோர்ஸில் வந்து டாக்டரேட் பண்ணலாம்.